அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேவதி குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜ் வந்ததோ உடனே ரேவதி கண்மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்த தங்கராஜ், என்ன இது, தூங்கிட்டாளா? இல்லையே, இவ்வளவு சீக்கிரம் இவ கண்டிப்பா தூங்க மாட்டா. ரேவதி ரேவதின்னு சொல்லிட்டு பொறுமையா கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப கூட ரேவதி கண் முழிக்கிறதே இல்ல. ஏய் ரேவதின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. குழந்தைங்களும் பதறி போயிட்டு அழுது ரேவதியும் தெரிச்சு எழுறாங்க. என்னங்க, என்ன விஷயம்ன்றாங்க. என்னடி தூங்குற மாதிரி நடிச்சா உடனே நான் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்காக இப்படி பண்ண சொல்லுடின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் என்னங்க பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரேவதியும் அப்பாவி மாதிரி கேக்குறாங்க. என்னது, என்ன பண்ணியா? எம்மாவை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்ப கூட என் அம்மா சமாதானம் ஆகவே இல்லை. இப்படி இருக்கும்போது நீ பண்றது தப்புன்னு உனக்கு தெரியலையா? ஏன் இப்படி பண்ண? பழி வாங்குறியா? சொல்லு, பழி வாங்குறியா? இல்லைங்க, நான் அப்படி எல்லாம் பண்ணல. நான் எதிர்ச்சியா சொன்னேன். அத்தை இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பாங்க. நீங்க அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சமாதானம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் நினைச்சு கூட பாக்கலீங்கன்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. நடிக்காதிரி நடிக்காதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எதுக்காகங்க கத்துறீங்க? குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க பாருங்கன்னு சொல்றாங்க. ஏய் ஏண்டி இப்படி பண்ண சொல்லுடின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேக்குறாங்க. இப்ப புரியுதாங்க, இப்ப புரியுதா? நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்க அதை என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி என்ன அசிங்கப்படுத்துனீங்க. இப்ப தெரியுதாங்க, ஒருத்தர்கிட்ட நம்ம நம்பி ஒரு விஷயத்த சொன்னா அந்த நம்பிக்கை உடையும் போது எந்த அளவுக்கு வலிக்குன்றது புரியுதான்னு சொல்லிட்டு ரேவதி சொன்னதும், அப்படின்னா நீ வேணும்னே தானே இதை பண்ண சொல்லுடின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ரேவதி. நீ வெளியே வா, வெளியே வான்னு கூப்பிடுற இல்லைன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கூப்பிடுறாங்க ரேவதியா. ஏங்க எனக்கு தூக்கம் வருது, டயர்டா இருக்கு, இப்ப வர முடியுமா முடியாதா? ஏங்க நான் இப்ப தூங்கி எந்திரிச்சேன்னா குழந்தைங்க எந்திரிச்சுப்பாங்க, அதனால வேண்டாங்க. தப்பிச்சுட்டு நினைக்கிறியா? குழந்தைங்களால போனா போகட்டும்னு விடுறேன். இங்க பாரு, நீ மதி கூட சேர்ந்து ரொம்பவே மாறிட்ட. நல்ல விஷயமா மாறினா சந்தோஷம்தான். ஆனா அவ கூட சேர்ந்து நீ மாறிட்டு இருக்கிறது ரொம்பவே கெட்ட விஷயம். ஒரு நேரம் இருக்கிற மாதிரி நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரேவதி அப்பாடா தப்பிச்சுண்டா இன்னைக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு ரேவதி தூங்க போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம மதிய காட்டுறாங்க. மதி லேப்டாப்ல அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிஎஃப் எல்லாம் எல்லா காலேஜுக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் தங்கராஜ் சொன்ன விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்ப அசாத மதி பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு நேரத்துக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மதி இல்ல காலேஜ்ல வேலை பார்க்கறதுக்காக பிடிஎஃப் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. இங்க பாரு, வேலை போயிடுச்சுன்னா உடனே வேலை தேடணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொஞ்ச நாள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கூட அப்புறம் வேலை தேடிக்கலாம் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இந்த வேலை போனதும் உடனே வேலை பார்க்கணும், வீட்ல எல்லாம் என்னால சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் காலேஜ் படிப்பு முடிச்சதுமே வேலைக்கு போனேன், அப்படியே பழகிட்டேன். இப்ப எல்லாம் என்னால சும்மா எல்லாம் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு இப்ப மதி கிட்ட ரொம்பவே நெருக்கமா வர்ற மாதிரியே வராங்க. இது மதி ரியலைஸ் பண்ணாலுமே கண்டுக்காம எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மதி தூங்க போறாங்க. உடனே சுரேஷ் நமக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, நம்ம ரெண்டு பேருமே வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதனால வா மதின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதி கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. உடனே மதி இங்க பாருங்க, நீங்க எந்த மைண்ட் செட்ல இப்படி வரீங்கன்றது எனக்கு தெரியுது. ஆனா இப்போதைக்கு நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. இதுல என்ன இருக்கு? நம்ம என்ன லவ் மேரேஜ் பண்ணோம், அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணோம். எல்லாரும் அவங்கவுங்க லைஃபை ப்ரிப்பேர் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? நீ வா, நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு சுரேஷ் ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க. உடனே மதி இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளி போனதும் சுரேஷ்க்கு கோவம் என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பார், என்னுடைய அக்கா வீட்டுல என்னை தள்ளி விட்டு இப்ப வரைக்கும் எனக்கு வலியா இருக்கு, முடியாது, இன்னைக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டு சுரேஷ் ரொம்பவே வலுக்கட்டாயமா மதியை இழுக்கிறாங்க. முடியாது, வேண்டாம் வேண்டாம், ஏன் கத்துறீங்கன்னு சொல்லிட்டு மதி ஒரு பக்கம் பேச இத லக்ஷ்மி காதுல விழுது. சுரேஷ் சுரேஷ்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் கோவப்படுறாங்க. உடனே மதி, நான் உங்ககிட்ட பொறுமையா தான் பேச சொன்னேன், நீங்க தான் இப்படி கத்துனீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் என்னம்மா விஷயம், என்ன விஷயம் சொல்றாங்க. உடனே மதி, எந்த பிரச்சனையும் கிடையாது, உள்ள போங்கன்றாங்க. பிரச்சனை தாமா, பிரச்சனை தான், இவதான் என்னுடைய பிரச்சனை, இவளை எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு மதி மேல பழிய தூக்கி போடுறாங்க. மதி வேண்டாம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி இவ்வளவு சொன்னாலும் கேட்காம சுரேஷ் பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே பாக்கியராஜ், ராகவன், மலர் எல்லாருமே வராங்க. என்னாச்சு சுரேஷ், நடுராத்திரியில இப்படி கத்துற?
தெரு முனை வரைக்கும் சத்தம் கேக்குது. ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. இவ இப்ப வரைக்கும் நானும் இவளும் புருஷன் பொண்டாட்டியா எங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே கொச்சப்படுத்தி நம்ம மதிய பேசுறாங்க. மலர் வந்து சுரேஷ், இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற விஷயம். இது மூணாவது மனுஷங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுடான்னு சொன்னா கூட, இல்ல நீங்க எப்ப பாரு மதிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மதிய அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினதும், இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு மதி கேட்டதும், யாரை பார்த்து என்னடி சொன்னேன்னு சொல்லிட்டு சுரேஷ் என்ன பண்றாங்கன்னா மதியோட கண்ணத்திலே அடையிறாங்க. நீங்க அடிச்சா அதை வாங்கிட்டு போற பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு மதி மறுக்காம சுரேஷ் கண்ணத்திலே அறிஞ்சதும் இதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. என்ன அடிச்சுட்டா இனி ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, இவளை இந்த நிமிஷமே வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு தங்கராஜுக்கு போன் பண்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே வர சொல்றாங்க, இன்க்ளூடிங் மதியோட அப்பாவையும் வர சொல்றாங்க. வந்ததுமே இங்க பாருங்க, இனி உங்க பொண்ணு கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. உடனே மதி வந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே லட்சுமி சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு என் பையனை கை நீட்டி அடிச்சிருக்கா, இது தப்பு இல்லையா? இது மாதிரி கூட யாராவது புருஷனை பொண்டாட்டி கை நீட்டி அறிவாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு மதியோட அப்பா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஏன் உங்க பையன் என்னுடைய பொண்ணு அடிச்சானே, அது தப்பு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. யாராலும் எந்த பதிலுமே பேச முடியல. இது புருஷன் பொண்டாட்டி சண்டைனா 4 செவத்துக்குள்ள இருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி இவர் பண்ணிட்டு இருக்காரு, இது தப்பு இல்லையா? என் பொண்ணு எது பண்ணாலும் சரியாதான் பண்ணுவா, அவ எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா. மாப்பிள்ள தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. தெரியாத தனமா நாங்க கல்யாணம் பண்ணி வச்சு மதியோட லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டோம். நாங்க என் பொண்ணு எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம். உங்களுக்கு விவாகரத்து நாங்க கொடுத்துடுறோம். அவளுக்கான லைஃப் அவ அமைச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு மதிய கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இது தங்கராஜ் எதிர்பார்க்கல, சுரேஷும் எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. மதி நினைச்சே பார்க்கல. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு சொன்னவங்க வேண்டாம், இனி சுரேஷ் கூட நீ வாழ வேண்டாம்னு சொன்னதை கேட்டு மதியே பயங்கர ஷாக் ஆகியிருக்காங்க. சுரேஷ் தான் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி மதி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு மதி கூட திரும்ப சேர்ந்து வாழுவாங்களா, இல்ல தங்கராஜோட பேச்சை கேட்டு உருப்படாதுதான் போக போறாங்களா சுரேஷுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.